டிக்ஷனரினா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆட் ஆர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை டிக்ஷனரியில் ஒரு கண்டிஷன் கொடுத்தா அந்த கண்டிஷனை எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? டிக்ஷனரி அப்படின்றது வந்து ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு இன்டீஜர், ஸ்ட்ரிங்ஸ், கீஸ் இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸை டிக்ஷனரி கேரி பண்ணிக்குது. ஸோ அதனால தான் இதை மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, டிக்ஷனரி இஸ் அ டைப் ஆஃப் ஸ்டோர் அ கீ அலாங் வித் எலமெண்ட். ஒரு கீ மட்டும் இல்லாமல் அதோட எலமெண்ட்ஸும் அதோட நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கீயை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கோலன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா, கீ வேல்யூஸும் பேர் ஆர் என்க்ளோஸ்ட் வித் ஃப்ளவர் ப்ராக்கெட். ஒரு இது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு எண்டிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ். டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கீ ஒரு வேல்யூஸ் அண்டு கீ ஒரு வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் கீஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும் யூஸிங் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிக்ஷனரியை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு எம்டி டிக்ஷனரி. அந்த எம்டி டிக்ஷனரி மட்டும் இல்லாமல் அந்த டிக்ஷனரிக்குள்ளே இன்னொன்று கீ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி வந்து பார்த்திங்கன்னா dic1 அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் எம்டியாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் எம்டி டிக்ஷனரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணணும். லைக் இப்போ ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரோல் நம்பர் அப்படின்ற ஒரு கீ, அப்புறம் 21 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி நேம், அப்புறம் கிறிஷ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளால் கீஸையும் அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன். டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்னா என்னென்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அந்த கண்டிஷனை இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, டிக்ஷனரி அப்படின்ற கொடுத்துட்டு எக்ஸுன்ற வேல்யூ கொடுத்துட்டு 2 மல்டிபிள் பை எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1 into 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 into 3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூவில் இருந்து 3 வரையும் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் ரேஞ்ச் வேல்யூ 1 into 3 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸுன்ற இடத்துல வந்து நம்ம 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1லேருந்து 3 வரையும் நம்ம வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது 1 2 3 அப்படின்ற வேல்யூ கீழே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 மல்டிபிள் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 மல்டிபிள் பை எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 1. அப்போது 2 மல்டிபிள் பை 1 அப்படின்னா 2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டிக்ஷனரியில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது டிக்ஷனரி 1 அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ஏஜ் அப்படின்றத மாதிரி நம்ம தனித்தனியாக இதில் எடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் டிக்ஷனரி 1 நேம் அப்படின்றத மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கிறிஷ் அப்படின்ற நேமை மட்டும் அவுட்புட்டில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஏஜை மட்டும் நமக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் இல்லைனா ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் நேம் கிறிஷ் ஏஜ் 23ன்னு கொடுத்துட்டேன். ஆனால் 23 கிடையாது, உங்களுக்கு 25 வேணும் அப்படின்னா நம்ம டிக்ஷனரி ஏஜ்ன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு 25 அப்படின்றத ஆட் பண்ணி திருப்பியும் பிரிண்ட் டிக்ஷனரின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அப்படின்னு கொடுத்துரும். ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு 25 அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணிடும். சரிங்களா? இவ்வளோ தான் டிக்ஷனரி. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜீவி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.